பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் முதல் யூதா ராஜா ரெகோபயாம். இவருடைய தகப்பன் சாலமோன், தாய் நாமாள். இவருக்கு மகலாத், அபியாயேல், மாகாள் உட்பட 18 மனைவிகளும் 60 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இவருக்கு குமாரர் 28 பேர், குமாரத்திகள் 60 பேர். சாலமோன் மரித்தபோது ரெகோபயாமை ராஜாவாக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சீகேமுக்கு வந்தார்கள். ரெகோபயாம் தன் தகப்பனாகிய சாலமோனுக்கு ஆலோசனைக்காரராயிருந்த முதியோரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் வாலிபர் சிலருடைய ஆலோசனையை ஏற்று இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாய் நினைத்து நிராகரித்தான். அது மட்டுமல்ல, இவன் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை இஸ்ரவேலரிடத்துல அனுப்பினான். அவர்கள் அவனை கல்லறிந்து கொன்றபோது இவன் எருசலேமுக்கு ஓடி வந்து விட்டான். இப்போது சாலமோனின் வேலைக்காரனாயிருந்த யெரொபெயாம் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான் என்று கேள்விப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்கள். உடனே ரெகோபெயாம் யூதா வம்சத்தாரும் பென்யமீன் வம்சத்தாரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டிக் கொண்டு யெரொபெயாமோடு யுத்தம் பண்ணும்படியாக வந்தான். ஆனால் செமாயா என்கிற தீர்க்கதரிசியினால எச்சரிக்கப்பட்டு அவன் திரும்பி போனான். விதமாக ரெகோபெயாம் யூதா மற்றும் பென்யமீன் கோத்திரத்தை அரசாட்சி செய்து வந்தான். ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்டபின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் சேவித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. அப்படியே ராஜாவாகிய ரெகோபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபெயாம் மரித்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்துல ராஜாவானான். இந்த அபியாவுடைய தாய் யாருன்னா அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாள்.